ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐடி மட்டும் இல்லை, நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லித்தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸை நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ஸ், சென்னை. ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஒரு பக்கம் சிஎஸ்கே vs ஆர்ஆர் மேட்சை பார்த்தாச்சு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி vs டிசி மேட்சை பார்த்தாச்சு. இதில் விளையாடின சிஎஸ்கேவும் அதில் விளையாடின ஆர்சிபியும் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட போகிற அடுத்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் தான். அதான் அதில் ஒருவேளை சிஎஸ்கேவுடைய பவுலிங் அடி வாங்கும் போல இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி ஆர்சிபியுடைய பேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறமா பல இருக்குது. தொடர்ந்து 5 மேட்ச்களை வரிசையாக ஜெயிச்சிருக்கக்கூடிய இவங்க என்ன முக்கியமான விஷயத்தை பண்ணுறாங்க நம்மளுடைய ஆர்சிபின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேட்ஸ்மேனும் லைட்டாக அப்படி அங்கங்கே கிளிக் ஆகிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்களுக்கு கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதே நேரத்தில் அவங்களுடைய பவுலிங் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதோ, ஸ்விங்கு அது இதுன்னு எல்லாத்தையும் அவங்க மேனேஜ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்களோ, அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங்கு அந்த அளவுக்கு ஒன்றும் சூப்பர் கிடையாது. அவங்களுக்கு இப்போத்துக்கு வந்து இந்த ஓப்பனர்ஸ் முதல் 6 ஓவரில் எப்படி அதை பயன்படுத்திக்க போகிறாங்க அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த ஸ்லோ பிச்சிலலாம் சூப்பராக விளையாடக்கூடிய பவுலிங் போடக்கூடிய சிஎஸ்கே பவுலர்ஸ் கரெக்டாக நல்லா அடித்து போடக்கூடிய பிச்சிலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே தடுமாறுறது வந்துட்டு அழகாக எக்ஸ்போஸ் ஆகுது. அந்த விஷயத்தையும் போட்டு தூக்கி வச்சு ஸ்மேக் அடிக்கிறாங்க அங்கேயே குறிப்பாத்து. அது வந்து அடுத்தது. ஸோ அதனால் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுடைய ஓப்பனர்ஸில் வந்துட்டு அவங்க எப்படியாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தேவையான சில பேரை மட்டும் வந்து வர வச்சு அழகாக வந்து இது பண்ணணும். அது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பேட்டிங் எந்த அளவுக்கு ஓப்பனிங் இறக்கியே ஆகணுமோ, அந்த ஓப்பனர்ஸை சரி செஞ்சே ஆகணுமோ, அதே அளவுக்கு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கூட அந்த அளவுக்கு வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸாக தெரிய மாட்டேங்க. எங்கே வேணால் யார்ட்டனா எப்போ வேணால் அடியை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வாங்குறதுக்கு தயாராகிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமையில் பார்க்கும்பொழுது ஆர்சிபி இப்போத்துக்கு தொடர்ந்து வந்து 5 விக்டரியை பார்த்துருக்கிற காரணத்தினால எக்ஸ்ட்ரா எட்ஜ் இருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு விஷயம் அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பவுலிங் மட்டும் இல்லை, எந்த பவுலிங் போட்டாலும் கடந்த 5 மேட்ச்லையுமே அட்டாக்னு முதல் 6 ஓவரில் அடிச்சு நொறுக்கி இருந்திருக்காங்க ஆர்சிபி. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா கடைசி 4 ஓவர்லேயும் செம்மையாக ட்ரை பண்ணுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுது அதுவும். ஸோ அதில் வந்து என்னென்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து சரி செஞ்சு பலன்னு கொண்டு வர்றது தான் முக்கியமான ஒரு வேலை அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் சரி செஞ்சால் சிஎஸ்கேனால் ஆர்சிபி விட்டு விளையாட முடியும். இல்லை அப்படின்னா இப்போத்துக்கு இருக்கிற ஃபார்முக்கு எடுக்கிற விக்கெட்டுக்கு வேறு லெவலில் வச்சு செஞ்சு விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தாராளமாக. சிஎஸ்கேவுடைய பேட்டிங்க்கு வந்து ஆர்சிபியுடைய பவுலிங் மிகப்பெரிய சவாலாக இருக்குமா? ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ் சென்னசுவாமி ஸ்டேடியத்தில் வந்து சொயின்னு அந்த பக்கம் இந்த பக்கமெல்லாம் திரும்புவோம், எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பேட்டிங்கில் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு இங்கே அங்கே அப்படியே கிடு ஓடிட்டு போயிட்டு வருவோம் ரவுண்டு 2-3 அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேவுடைய பவுலர்ஸ் வந்து எந்த அளவுக்கு அடி வாங்குறாங்க அப்படின்னா எந்த டீமாக இருந்தாலும் பாரபட்சம் காக்க கிடையாது. நீ என்ன போன மாதம் அடிச்சியா, அதெல்லாம் தேவையில்லை, அதுக்கு என்ன இப்போ அடிச்சுட்டு போ, இதுக்கெல்லாமா கணக்கு பார்த்துட்டு போய் என் கடைசியாக எப்போ அடிச்சது 4 கணக்கெலாம் போமாப்பில் அப்படின்னு அவரே வாலண்டரியாக வாங்கிக்கிறாப்புல அப்படிங்கிறது வந்து இதில் குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறது. பாய்.